எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் விக்ரமாதித்யன் கதைகளை தான் பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல் வேதாளம் இன்றைக்கும் கதை சொல்லி விக்ரமாதித்யன் கிட்டே கேள்வி கேட்டுச்சு. அப்படி இன்றைக்கி என்ன கதை சொன்னிச்சுங்கிறத பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழையான இளைஞன் இருந்தான். அவன் வயல்வெளியில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவனுக்கு ஒரு பெட்டி கிடைக்கிது. அந்த பெட்டியில் தங்க நாணயங்களும் கூடவே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் இந்த பொக்கிஷம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தன்னோட சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் மக்களோட நலத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதில் எழுதியிருந்த மாதிரியே அந்த இளைஞனோ ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சான். ஊரில் தண்ணிக்காக கிணறு வெட்டினான், குழந்தைங்கள படிக்க வச்சான், பசியாக உள்ளவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தான். அப்படி இருக்கும்போது அவனும் ரொம்ப ஏழையாகவே மாறிட்டு இருந்தான். இதை பார்த்து அவனோட நண்பன் கேட்குறான், இவ்வளோ முட்டாளாக இருக்கியே, உனக்காகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அந்த நாணயங்களை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த இளைஞன் சொன்னான், நான் ஒன்றும் முட்டாளாக இல்லை, இதை வச்சு உதவி செஞ்சு மக்களோட அன்பை சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்போ தான் வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்டே கேள்வி கேட்டுச்சு, இந்த இளைஞன் உண்மையாக முட்டாளா புத்திசாலியா அப்படின்னு. அதற்கு விக்ரமாதித்யன் என்ன பதில் சொன்னானுங்கிறத பார்க்கலாம். இந்த இளைஞன் முழுமையான முட்டாளும் கிடையாது, முழுமையான புத்திசாலியும் கிடையாது, அவன் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி சரியான பதிலை சொன்னானான். இப்போ வேதாளம், நீ சரியான பதிலை சொல்லி என்கிட்ட பேசிட்ட, அதனால் நான் திரும்பவும் மரத்து மேலே ஏறிடுவேன்னு சொல்லி மரத்து மேலே ஏறிடுச்சு தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.